ஆலூர் ஷானவாஸ், இந்த முடிவு அப்படின்றது யதார்த்தத்துக்கு புறம்பானது அப்படின்ற ஒரு கோணத்தை அக்னி சொல்றாரு. இந்த பெர்சன்டேஜ், இந்த அவுட்கம்மை ஏற்க அவர் மனம் தயாரா இல்லை. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்த மக்களிடம் எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட, சாம்பிளாக குறிப்பிட்ட சில பேரிடம் எடுக்கப்படுகிறது என்றாலும் கூட, இது களத்தை பிரதிபலிக்கிற கருத்து கணிப்பு. ஏனென்றால் 2017 அமைந்த திமுக கூட்டணி 2019 தேர்தலில் வெற்றி, 2021 தேர்தலில் வெற்றி, 2024 தேர்தல் வெற்றி என்பதையும் தாண்டி இடையில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் எல்லாம் வெற்றி, 2026 கூட கட்டுக்கோப்பான ஒரு அணியாக களத்தில் நிற்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக அணி சிதறி போய் இருக்கிறது, அதிமுக கட்சி சிதறி போய் இருக்கிறது. அங்கே கட்சியும் உருப்பெறவில்லை, அணியும் உருப்பெறவில்லை. எதிர்மறை சக்தி என்ற கருதப்படுகிற பிஜேபியோடு அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். திமுக அணியில் எதிர்மறை சக்தி என்று யாரும் இல்லை. எல்லோரும் மக்களிடம் இணங்கி வேலை செய்யக்கூடிய கட்சிகள், தமிழ்நாட்டின் கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள். எல்லா கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சரின் கருத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம். மக்கள் இதை பார்க்கிறாங்க. ரெண்டு அணியில எது பெட்டர் அணி, எது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பேசுகிற அணி, எது தமிழ்நாட்டின் குரலை பிரதிபலிக்கிற அணி, எது கொள்கையில் சமரசம் இல்லாமல் பயணிக்கிற அணி அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அணி அமையல, இன்னொரு பக்கம் அணி கட்டுக்கோப்பா இருக்கு. மேலும் கட்சிகள் வரக்கூடிய அளவுல இருக்கு. 2021 இந்த அணியில் இல்லாத கட்சிகள் 2024 இடம்பெற்றிருக்கின்றன, கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு கட்சி கூட வெளியே போகல, பல கட்சிகள் உள்ளே வந்திருக்கின்றன. இப்ப 2024 இல்லாத கட்சிகள் 2026 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான அறிகுறிகள் தெரியுது, நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு அணி எவ்வளவு வலுவா இருக்கு, மேலும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இருக்கு மக்களுக்கு. ஆனா அங்க கட்சிகளுக்கு, அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கே நம்பிக்கை ஊட்டப்படல, கட்சிகள் ஒருங்கிணையல்ல. தேமுதிக கேட்டா நான் ஜனவரி 9 சொல்லுவேங்கிறாங்க, அன்புமணிகிட்ட கேட்டா நாங்க நேஷனல் லெவல்ல என்டிஏல இருக்கோம், ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் முடிவெடுக்கலங்கிறாரு. புதிய தமிழர் கிருஷ்ணசாமிகிட்ட கேட்டா நான் கடைசி நேரத்துல தான் சொல்லுவேங்கிறாரு. அங்க யாருமே ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்த தயாரா இல்லை. இத்தனைக்கும் சாணக்கியர், இந்தியாவில் தேர்தல்களை பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உள்ளவர் அமித்ஷா, அவர் போய் இறங்கிட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாமே நடந்துரும் அப்படின்லாம் புகழாரம் சூட்டப்படுகிற அமித்ஷா ஒன்றுக்கு பலமுறை வந்து விட்டார். கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாரு, அறிவிச்சிட்டாரு. ஆனால் அவரோடு கூட்டணி தலைவர்களாக அமர்ந்து வெளிப்படுவதற்கு யாரும் தயாரா இல்லை. இது இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமையை பார்க்கிறோம், அதிமுக அணி நிலைமையை பார்க்கிறோம். இங்க அப்படி இல்லை. அப்போ இதுவே முதல்ல ஒரு பெரிய சிக்னல். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி காலத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள், ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரப்படும் போது கேலி பேசப்பட்டிருக்கிறது. லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னாங்க, 1000 ரூபா கொடுக்க வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. எங்கிருந்து நிதி வரும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு திட்டமும் அந்தந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய கேலி பொருளாகி இருக்கிறது. அதே மாதிரி காலையில உப்மாவை போடுறீங்க, இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு கேட்டு கேலி பேசினாங்க காலை உணவு திட்டத்தை. அந்த தினமலர் பத்திரிகை இது டாய்லெட் நிறைய போகுது அப்படின்னு சொல்லி மிக வன்மத்தோடு ஒரு தலையங்கத்தை போட்டது. இப்படியெல்லாம் அந்தந்த திட்டங்கள் வரும்போது எவ்வளவு கேலி பேசப்பட்டது, எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டதுன்னு பார்க்கிறோம். கடைசியில இன்னைக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாமே கேலி பேசின கட்சிகளாலேயே மற்ற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு முன்னுதாரணம் மிக்க திட்டங்களாக மாறி போயிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி ஆகியிருக்குது. இது ஒரு பக்கம் திட்டங்களால். இன்னொரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் மொழி உரிமை, மாநில உரிமை, சமூக நீதி, இப்படிப்பட்ட கோட்பாடுகள்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது அதை மிக சரியாக எதிர்கொண்டு களத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இந்த கூட்டணி தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்தியாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல, இப்ப வாக்கு திருட்டு, டீலிமிட்டேஷன், இப்படியான விஷயங்கள்லையும்
முதல் குரல் எழுப்பி அந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடும், அந்த தமிழ்நாட்டினுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணியாகவும் திமுக கூட்டணி இருக்கு. வாக்கு திருட்டுங்கிறது அது ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுகிற ஒரு பிரச்சனை. அதை எல்லா கட்சிகளும் அது வேறொரு சிக்கலுக்கு வேறொரு பிரச்சனையை சொல்றீங்க. கேள்வி கேட்கணும். திரு ஆலூர் ஷானவாஸ், நீங்க உரிமைக்காக நிற்கிற அணி அல்ல பல்வேறு திட்டங்கள் எதிரணியில ஒரு ஷேப்புக்கு வரல அப்படின்ற பல கோணத்தை சொல்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு தேர்தலுமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் மையமாக வச்சு நடக்கிறது இல்லை. வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்ற ஒன்றுக்காக மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுறதில்ல. அலைகள் இல்லாத தேர்தலில் பல்வேறு காரணிகள், வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் வாக்காளர்களுடைய முடிவை தீர்மானிக்கிறதுக்கு காரணிகளாக அமையுது. அப்படி பார்க்குற நேரத்தில் ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலிமையாக இன்டாக்டாக இருக்குது. எதிர்த்து இருக்கக்கூடிய அணிகள் அதிமுக பாஜக அணியில் பாமகவோ மற்ற கட்சிகளோ என்னென்ன கட்சிகள் இடம்பெறும் அப்படின்றதுல ஒரு முழு வடிவம் பெறலை. விஜய் தன் தலைமையில் ஒரு அணி, தான் தலைமையில் ஆட்சி அப்படின்னு முன்மொழியக்கூடிய இடத்துல எந்தெந்த கட்சிகள் அவரோட போய் சேருவாங்க அப்படின்றதுல இந்த நிமிஷம் வரல ஒரு கிளாரிட்டி இல்லை. கூட்டணி முடிவுகள் கடைசி நேரத்தில் கூட எடுக்கப்படலாம். அப்படி எதிரணியினுடைய அணி ஷேப் ஒரு வடிவம் பெறாத நிலையில் எடுக்கப்படக்கூடிய இந்த முடிவு கம்ப்ளீட்டா கல யதார்த்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதிர்கட்சிகள் வடிவம் பெறாம தடுமாறுவதே கள யதார்த்தத்தை தானே காட்டுது. திமுக அணி வலுப்பெற்று போவதும் எதிர் அணி வலிமையடையாமல் இன்னும் அது ஒரு ஷேப்புக்கு வராம இருக்கிறதுமே களத்தை தானே காட்டுது. ஏன்னா தெரியுது, உளவியலாவே அவங்க எல்லாம் வீழ்ந்துட்டாங்க. திமுக அணிக்கு எதிராக ஒரு அணியை கட்ட முடியாது, கட்டினாலும் அது ஜெயிக்காது அப்படின்னு உளவியலாவே அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க உளவியலாகவே ஒரு மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறோம். நம்ம ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். பிஜேபியோட சேர்றவங்களோ ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி கிடையாது, வீழ்த்தி காட்ட முடியும் அப்படின்னு இந்தியாவுக்கே பாடம் எடுக்கக்கூடிய வகையில், இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் வெற்றிகரமான அணி அமைத்து காட்டியிருக்கிறோம். அப்புறம் 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடையும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கும், உண்மைதான். இந்த ஆட்சிக்கும் இருக்குது, உண்மைதான், மறுக்க முடியாது. சொன்னது நிறைவேற்றல, அது நிறைவேற்றல, இது நிறைவேற்றலன்னு 100 விஷயம் சொல்லும்போது அதில் பல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. சில விஷயங்கள் செய்ய முடியாமல் நிதிநிலையை காரணம் காட்டி அவங்க ஒரு காரணத்தை சொல்லும்போது அது தொடர்பான சின்ன சின்ன செக்டாரில் ஒரு எதிர்வினை இருக்கும். ஆனால் ஒரு கோபம் இல்லை. முதலமைச்சர் மீதோ இந்த ஆட்சியின் மீதோ மக்கள்கிட்ட கோபம் இல்லை. இந்த ஆட்சியை அகற்றியே தீரணும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்கியே தீரணும், வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு மக்கள் மனங்கள்ல ஒரு கோபம் இருக்கா? இல்லை. மக்களை கோபமடைய செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய செயல்பாடு இருக்கா? இல்லை. ஒரு பிரச்சனைனா கூட பேசுறாங்க, பேசி தீக்குறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். இறங்கி போறாங்க, பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுபோல பல்வேறு மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டங்களை எதிர்த்து ஆங்காங்கே கிளர்ச்சி அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆடு கோழி பலியிட தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஏராளமான மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு இந்த தமிழ்நாடே போராட்ட களமா மாறிச்சு. அதுபோல எடப்பாடி ஆட்சி காலத்துல மக்கள் விரோத அத்தனை சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்து, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து தமிழ்நாடே போராட்ட களமா மாறிச்சு. இந்த ஆட்சி அகற்றி தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க, மக்கள் போனாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு முதலமைச்சர் பதில் சொன்னார். வைத்த வழியில செத்து போயிட்டாங்கன்னு சாத்தாங்குளம் பிரச்சனையில சொன்னார். போலீஸ் சொன்னதை அப்படியே முதலமைச்சர் சொன்னார். அப்படி இல்லை. இங்க எங்காவது ஒரு பிழை நடந்து விட்டால் அந்த பிழைக்கு பொறுப்பான அதிகாரிகள், தவறு இழைத்த அதிகாரிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பதில் சொல்றார். அப்போ அந்த ஆட்சி வேற, இந்த ஆட்சி வேற. அப்போ மக்கள்கிட்ட எப்படி கோபம் வரும்? மக்கள்கிட்ட கோபம் வராத அளவுக்கு இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை இருக்குது, முதலமைச்சருடைய அணுகுமுறை இருக்குது. அதே மாதிரி கூட்டணியில் ஏதாவது ஒரு முரண்பாடு வந்தா கூட கூப்பிட்டு பேசுறார். உங்க கூட்டணிக்குள்ள வேற ஏதாவது புதிய கட்சி வருமானு கேட்டா எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவன் என்ன சொல்லுவாங்க? ஒன்னு வரும்னு சொல்லுவாங்க, அல்ல வரலன்னு சொல்லுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கலந்து பேசி முடிவெடுப்போம்னார். எந்த தலைவர், எந்த கூட்டணி தலைவர் இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காங்க? அப்போ எவ்வளவு தன்மையா, எவ்வளவு முதிர்ச்சியா, எவ்வளவு பக்குவமா இந்த கூட்டணியை அரவணைத்து செல்வதிலும் இந்த ஆட்சி நிர்வாகத்தை
கொண்டு போறதிலோ அவர் முனைப்போட இருக்கிறார்னு பார்க்கிறோம். அதனால தான் அந்த லீடர்ஷிப்புக்காகத்தான் மக்கள் இன்னைக்கு பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. சும்மா சொல்லல. பிஜேபி அதிமுகவும் சேர்ந்துருச்சு, அமித்ஷா நிறைய கணக்குகள் வச்சிருக்கிறாரு, அதனால அதிமுக தான் ஜெயிக்கும், அவங்களுக்கு தான் ஏறுமுகம்னு சொல்லலாம்ல. சி ஓட்டர்ஸ் சொன்னா தமிழ்நாட்டில் இருந்து எடுக்காது. போன முறை இப்படித்தான் பல்வேறு நிறுவனங்கள் பிஜேபி 18 விழுக்காடு வாங்கிடும், 20 விழுக்காடு வாங்கிடும், அப்படி வாங்கிடும் இப்படி வாங்கிடும்லாம் வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க. கடைசியில் களத்துல என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்போ உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் கட்டமைக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நின்று நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய மக்கள் என்பதை பல தேர்தல்களில் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் இப்படித்தான் நடக்கும்னு இந்த நிறுவனங்களே உண்மையைத்தான் சொல்லி ஆகணும். இங்க பொய் சொல்ல முடியாது. வட மாநிலங்கள் அடிச்சு விடுற மாதிரி, மற்ற மாநிலங்கள் அடிச்சு விடுற மாதிரி இங்க அடிச்சு விட முடியாது. மக்கள் சிரிச்சிருவாங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு உண்மையை எதிரொலிக்கிறது. அப்படி ஒரு சூழலையும் பார்க்கிறோம்ல. கூட்டணி வலுவா இருக்கு, திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆட்சி, ஏதாவது பிழைனா சரி பண்றாங்க. இது எதுவுமே அந்த பக்கம் இல்ல. சரி, இந்த ஆட்சி நிர்வாகத்துல அது சரியில்லை இது சரியில்லை, இவங்க வந்தா இதை சரியா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை ஊட்டும் வகையில இங்க ஒரு அணி இருக்கா? அல்லது மாற்றா வரக்கூடிய விஜய் அவர் இதெல்லாம் சரி பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையை அவர் மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்காரா? எந்த பிரச்சனையில இப்ப திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பல விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கு. நாங்களே சில போராட்டங்களை நடத்துறோம். இந்த போராட்டங்களை கூட நாங்கள் தான் நடத்துகிறோமே தவிர இதை திமுக செய்யாது, அதிமுக வந்தா செஞ்சிடும், இதுல திமுகவுக்கு கொள்கை சரியில்லை, அதிமுக இதுல பெட்டரான கொள்கை இருக்கு, இதுல விஜய் வந்தா சரி பண்ணிடுவாரு, விஜய்க்கு இதை விட சூப்பரான கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி இருக்கா? இல்ல. அதுலயும் திமுக அணிதான் முன்னணியில நிக்குது. எனவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய இடத்துலயும் அதிமுக கூட்டணியோ தாவேக்காவோ இல்ல. ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.